பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, பேசத் தரப்பட்டதோ நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து எனது உரையிலே தரப்போகிறேன் நல்லதொரு செவிவிருந்து. அவையில் உள்ள ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஆண்டவன் படைப்பில் காகம் குருவியையும் தன் சாதி சேர்த்து சாதி ஒன்றென்றான் பாரதி. சாதி என்பது நமக்கு நாமே போட்டுக்கொண்ட ஒரு சமூகம் சார்ந்த கைவிலங்கு. ஓடும் குருதியோ சிவப்பு, உழைக்கும் வியர்வையோ உவர்ப்பு. இந்த இரண்டும் உனக்கும் எனக்கும் ஒன்று. இதை நாம் உணர்ந்தால் மிகவும் நன்று. நம் நாடு ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஜனநாயக நாடு. இங்கு அனைவரும் சமம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவனின் குரலிற்கேற்ப நம் ஒவ்வொருவரின் பிறப்பையும் தொழிலையும் அடிப்படையாக கொண்டு ஒருவரை ஒருவர் ஒடுக்குவதோ சுரண்டுவதோ கூடாது. ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டுமேயானால் நம் ஒவ்வொருவரின் எண்ணமும் மனப்பாங்கும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். இறைவன் படைப்பில் ஆண் பெண் இந்த இரண்டே ஜாதியை தவிர வேறெந்த ஜாதிகள் இருந்தன? பின் ஏன் இத்தனை ஜாதிகள்? உண்மையில் இதுதான் மேல் ஜாதி. கஷ்டப்படுபவர்களை காணும் போதெல்லாம் தன்னால் முடிந்த அளவு உதவுபவர்களே உண்மையில் மேல் ஜாதியினர். அவ்வாறு உதவுபவர்களையும் சாதியை காரணம் காட்டி தள்ளி வைப்பவர்கள் அனைவரும் எவராக இருப்பினும் அவர்களே கீழ் ஜாதியினர். ஆண்டான் அடிமை நிலையும் வேண்டாம், ஆணவ கொலைகள் வரவே வேண்டாம், மனிதனை மனிதன் அழித்தலும் வேண்டாம், மதத்தினால் மனிதன் பிரிதலும் வேண்டாம். சாதிகள் வேண்டாம், சாதிகள் வேண்டாம், சாதி எனும் சகதியில் நாம் சிக்கிட வேண்டாம். சாதி எனும் சகதியிலிருந்து மீள்வதற்கு நாம் சாதி பெயர்களை தம் பெயருடன் இணைத்து எழுதுவதை தடுக்க வேண்டும். சாதி பெயர் இணைந்த ஊர் பெயர், தெருப்பெயர், கடையின் பெயர்கள், பள்ளியின் பெயர்கள், கல்லூரியின் பெயர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் பெயர்களை மாற்றி அமைக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் சாதியின் பெயர் பதிவுகளை தவிர்க்க வேண்டும். சமயம் தொடர்பான ஜாதி விழாக்கள், ஜாதி தெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை தடை செய்ய வேண்டும். இவை அனைத்தும் அரசினர்தான் செயல்படுத்துவதற்குரியர். எனினும் இளைஞர்களும் இளம் பெண்களும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அரசிற்கு துணை நிற்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு நிமிடமாவது சிந்தியுங்கள். ஜாதியினால் நாம் சாதித்ததென்ன? அடிதடி, கொலை, வேண்டா வெறுப்பு, தொலைத்த சந்தோஷங்கள் தவிர வேறென்ன? இளைஞனே, இளம் பெண்ணே, துணிந்து எழு. ஆழம் தெரியாத கடலில் குதிப்பது தைரியம் என்றால் ஆழம் கண்ட பின் துணிந்து எழுவது தன்னம்பிக்கை என்றோ? சோர்ந்து வீழ்வது வீழ்ச்சி அல்ல, சோம்பலின் மடியில் சுகமாய் கிடப்பதுதான் வீழ்ச்சி. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற அவ்வையின் வார்த்தையையும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வார்த்தையையும் நினைவில் கொண்டு அனைவரும் ஜாதியை ஒழிப்போம், சமத்துவம் வளர்ப்போம் என்று கூறி எனக்கு பேச